ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். எம்ஐயில் பார்த்தோம் அப்படின்னா புதுசாக 3 டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க 5X அப்படின்ற சீரீஸில். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 43 இன்ச் டிவி தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு இன்ச் அப்படின்னே சொல்லலாம் இது. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருது, நியூவாக சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ப்ரைஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ அப்படின்னு தான் வந்து பிராண்ட் பண்ணுவாங்க. பட் ஷவுமி அப்படின்றத வந்து இப்போ ஒரு சில இதில் வந்து பிராண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஷவுமி டிவி 5X அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நியூவாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, கட் பண்ணிவிட்டு பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்ஸில் வரக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மெட்டல் ஸ்டாண்டாக வந்து கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கிடையாது. அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டுக்கு பேட்ரி பாக்ஸில் வரல, நீங்கள் தான் தனியாக வாங்கி போடணும். ஸோ நான் வந்துட்டு வாலில் மவுண்ட் பண்ணல, டேபிளில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கான ஸ்டாண்டை வந்துட்டு நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் டீம் வந்து அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இந்த ஸ்டிக்கர் தான். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக இதை எடுத்ததுக்கப்புறம் தான் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃபீல் இருக்குது. குயிக்காக இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக் டீட்டெயிலாம் பார்த்துடலாம். சிபியை பொறுத்த வரைக்கும் கோர்டெக்ஸ் A55 குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மாலி G52 MP2 GPU கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 4K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் HDR10+ HDR10 சப்போர்ட்டோட வருது. ரேமை பொறுத்த வரைக்கும் 2GB ரேமும் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5ல் ரன் ஆகுது. ஒய்ஃபையை பொறுத்த வரைக்கும் டியூவல் பேண்ட் ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ 2.4 GHz இல்லாட்டி 5 GHz யூஸ் பண்ணிக்கலாம். 30 watts டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 55 இன்ச் இல்லை 50 இன்ச் வாங்குறீங்க அப்படின்னா 40 watts உங்களுக்கு கொடுப்பாங்க. டால்பி அட்மோஸ் DTS HD சப்போர்ட்டோட இருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவி 10 OSல ரன் ஆகுது. அண்ட் ஸ்பெஷலாக இவங்களோட எம்ஐ பேட்ச் வாலும் சப்போர்ட் இருக்கு. டிவியோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா சைடில் வரக்கூடிய பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே மினிமம் பெசல்ஸாக இருக்குது. அண்ட் சைடில் வரக்கூடிய அந்த ஃப்ரேமே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பிளாஸ்டிக்கில் தான் வரும். அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. அண்ட் பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே மைக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இதில் இன்பில்டு கூகுள் அசிஸ்டண்ட்டே இருக்குது. நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்னே தேவையில்லை. ஜஸ்ட்டு வாய்ஸ் மூலியமாகவே நீங்கள் ஓகே கூகுள் சொன்னீங்க அப்படின்னாலே வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இதில் சாங்ஸ் வேணும்னா இதிலேயே கேட்டுக்கிறது, டைம் கேட்டுக்கிறது, இல்லை உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறது, ஸ்மார்ட் ஹோம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வீட்லேயே லைட் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த எல்லா விஷயமே டேரெக்டாக நீங்கள் வாய்ஸ் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பவர் கேபிளை தனியாக அவங்களால வந்து கழட்ட முடியாது, அட்டாச்சாக தான் இருக்கும். அண்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் மாட்டுறதுக்கான போர்ட்டும் 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய HDMI போர்ட்டில் EARC சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. உங்களோட சவுண்ட் பார்லாம் வந்து HDMI போர்ட் மூலியமாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு USB 2.0 போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனா கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டும், AV இன்புட்டு வீடியோ இன்புட் கொடுக்கறதுக்கான போர்ட்டும், ஆப்டிக்கல் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈத்தர்நெட் லேன் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு டிவிக்கு ரொம்பவே முக்கியமானது டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு 4K டிஸ்பிளே இருக்கக்கூடிய டிவி. டால்பி விஷன் ப்ளஸ் HDR10+ HDR10 சப்போர்ட்டோட இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியான கண்டென்ட்லாம் கூட இதில் வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இதில் இவங்களோட ரியாலிட்டி ஃப்ளோ மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அது வந்து கொஞ்சம் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு பார்க்கவே ரொம்ப ஃப்ளோவாக நல்லா இருக்கிற மாதிரியும் வீடியோஸ் நிறைய ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இதில் விவிட் பிக்சர் இன்ஜின் 2 இருக்குது. நார்மலாக அந்த கலர் குவாலிட்டியெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும், நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அடாப்டிவ்
ரிலேட்டிவ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலில் எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் டவுன் ஆகுமோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டு போட்டு டிவி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான கலரும், அதுவே நீங்கள் லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அப்படின்னும் போது பிரைட்னஸ் அந்த பிக்சரோட குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க டிவியில் வந்து ஃபஸ்ட் டைமாக கொண்டு வந்தது. நார்மலாக டிவி பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோஸ் பார்க்குறதுக்கும் வந்துட்டு நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. 4K HDR 10+ வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக இந்த ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதும் டே அண்ட் நைட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. OS அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் டிவி 10ல் வந்து ரன் ஆகுது. ஸோ நீங்கள் இவங்களோட ஸ்பெஷல் அந்த பேட்ச் வால் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே தாராளமாக அதையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பேட்ச் வாலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் நீங்கள் எது வச்சிருந்தாலுமே டேரெக்டாக இவங்களோட அந்த பேட்ச் வாலில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அண்ட் கிட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் லாங்குவேஜ் யூனிவர்சல், டேரெக்டாக எந்த லாங்குவேஜை வேணால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த டிவியில் இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMDM, நார்மலாக நீங்கள் வந்து மூவி ரிவ்யூலாம் வந்து அதில் வந்து பார்க்கலாம். அதில் வந்து ரேட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக டிவிலேருந்தே பார்க்கலாம். தனியாக ஃபோனில் தான் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு தேவையில்லை. அந்த டிவி யூஸ் பண்ணுறதுக்கு 2GB RAM அண்ட் 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல் வந்து பெருசாக இல்லை. அண்ட் க்ரோம் கேஸ்ட் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக உங்களோட ஃபோனை வந்துட்டு வியூ பண்ணவும் முடியும். அண்ட் ஃபோன் மூலியமாக கண்ட்ரோலும் வந்து பண்ணிக்க முடியும். ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக, அதிக பட்டன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் மியூட் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் பட்டனை டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மியூட் ஆயிரும். அண்ட் இது ஒரு ப்ளூடூத் ரிமோட். கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான பட்டனுமே வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக இதில் இருக்கக்கூடிய மைக் மூலியமாகவே நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைமுக்கான ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வார்த்தை என்னென்னா யூடியூபுக்கும் கொடுத்துருக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அதை தானே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றனால உங்களுக்கு ப்ளே ஸ்டோருமே வந்து அவைலபிளாக இருக்குது. டிவி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். குறிப்பாக நிறைய பேர் இதில் கேம் எல்லாம் இருக்குது அப்படின்னா கேமுக்கான தனி கேட்டகரியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் போய் கேமும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரிமோட் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சில கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாய்ஸ்டிக் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால ப்ளே பண்ண முடியும். ஸோ கேமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணோன்னா நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்றனால பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இது 43 இன்ச் அப்படின்றனால 30 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கனால சப்போஸ் சவுண்ட் பார்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் இருக்க மாதிரி வாங்குனீங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன சாம்பிள் கேட்டு பார்த்துருங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹாலில் வைக்கிறீங்க அப்படின்னா கூட நல்லா கவர் ஆகிற மாதிரியான சவுண்ட் குவாலிட்டி தான் அவுட்புட்டாக கிடைக்குது. அண்ட் ஃபைனலாக டிவியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 43 இன்ச் டிவி வந்துட்டு 32,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 50 இன்ச் டிவி வந்து 42,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 55 இன்ச் டிவி வந்து 48,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் டிவியோட குவாலிட்டி எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை ப்ரைஸ் வைஸ்லையுமே வந்துட்டு. அந்த டிவிக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.